சத்தான கேப்ப முறுக்கு எப்படி பண்ணுறது பார்ப்போமா. 2 பங்கு கேப்ப மாவு, 2 பங்கு கடல மாவு, 1 பங்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கலாம், ஓமமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விரவிக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு பதத்தில் நீங்கள் 3 கண் இருக்கிற அந்த குழி எடுத்தாலும் சரி, இல்லை முள் முறுக்கு அந்த மாதிரி முள் டிசைன் இருந்தாலும் எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுத்து அழகாக உள்ளே போட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக கூட நீங்கள் சுடலாம், இல்லைனா இந்த மாதிரி கரண்டியில் அப்படியே எடுத்து நீங்கள் போடலாம். ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம சாதாரண முறுக்கை விட இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான ஒரு கேப்ப மாவு முறுக்கு. நீங்கள் நான் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நீங்கள் இந்த முறுக்கை செஞ்சு சாப்பிட்லாம். உடனே செஞ்சு சாப்பிட்லாம். ரெடிமேட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டப்பட தேவையில்லை. ஈஸியாக செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டிலே பண்ணலாம். கேப்ப மாவு எப்பவுமே எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. அதனால் தைரியமாக நீங்கள் கேப்ப மாவு முறுக்கு சுட்டு சாப்பிடலாம்.